அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் படி இந்த வாரம் நம்ம ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறது தான்ப்பா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளானில் 28 டெஸ்ட் வரைக்கும் எழுதிட்டோம்ப்பா. இப்போ இந்த வாரம் நம்ம எழுத போகிறது 3 டெஸ்ட் எழுத போகிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். மொத்தம் உங்களுக்கு 30 டெஸ்ட் ஆகிடும். 30 டெஸ்ட்டுக்கு மேலேயே ஆகிடும். கண்டினியூஸாக நம்ம டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த வட்டம் நீங்கள் குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வடிவில் தான் உங்களுக்கு நம்ம லெசன்ஸ் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவுமே அதிகமாக சுமையாயிடக்கூடாது, நீங்கள் ரிலாக்ஸாக படிக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம ஷெட்யூல் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் நம்ம டெலகிராமில் தான் கொடுப்போம். ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போ இந்த வார பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் நம்ம மண்டே என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான்ப்பா எழுத போகிறோம். நம்ம சண்டே இந்த வட்டம் வைக்க வேண்டிய தமிழ் டெஸ்ட்டு நம்ம மண்டே வச்சதுனால இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு மண்டே வைக்கக்கூடிய மேத்ஸ் டெஸ்ட் செவ்வாய்க்கிழமை நடக்கும். சரிங்களா? இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் மாற்றி எழுதிருங்க. அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு எப்பவும் போல் தான் நடக்கும். மண்டே ரீசனிங் மேக்ஸ் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின் தான்ப்பா உங்களுக்கு அதில் வரும். அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டு எழுதிடுங்க இந்த ஒரு வாரம் மட்டும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா, யூனிட் 4ல் ஜிஎஸில் புக் பேக் ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட் தான் படிக்க போகிறீங்க. ஏன்னா நம்ம யூனிட் 3 உங்களுக்கு அதிகமான போர்ஷன் இருக்கிறதுன்னு அப்படின்னு நீங்கள் படிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் நம்ம பிரித்து கொடுத்தோம். அதை இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ யூனிட் 4க்கு வந்திருக்கோம். யூனிட் 4 ஜிஎஸ்சியில் என்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி தான்ப்பா கவர் ஆகும். அந்த பாலிட்டியில் புக் பேக் எப்படி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாக்ஸ் கொஸ்டினில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ரெண்டையும் கலந்து தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம். டெஸ்ட்டு புதன்கிழமை நைட்டு 7 மணிக்கு உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் ஆயிரும். சரிங்களா? வியாழக்கிழமை என்ன படிக்க போகிறோன்னா, உங்களுக்கு கொடுத்துருந்த யூனிட் 7ல் தமிழில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் மொத்தமாக படிக்க முடியல மேம் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் உங்களுக்கு அறநூல்களும் திருக்குறளும் சேர்த்து இந்த வாரம் டெஸ்ட் வச்சுட்டோம். அதில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு மட்டும் மீதம் இருக்குப்பா. அதை நம்ம இந்த வாரம் டெஸ்ட்டாக வைக்கிறோம். சரிங்களா? அப்போ யூனிட் 7 உங்களுக்கு தமிழில் அறநெறிகளும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்குரிய டெஸ்ட்டு. அதில் எல்லாருமே கவர் ஆகுவாங்கப்பா. 6th to +2 தமிழ் புக்கில் இருக்க ஓல்டு அண்ட் நியூ புக்கு ரெண்டையுமே கவர் பண்ணிடுங்க. எதில் கவர் எந்தெந்த லெசனில் யார் வராங்கன்னு உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம பிடிஎஃபாக நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுங்க. புக்கு வெளியே போகணுமா அப்படின்னா அவசியமே இல்லைப்பா. புக்கை மட்டும் தெளிவாக படித்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வாரம் நம்ம வியாழக்கிழமை நம்ம தமிழில் என்ன படிக்க போகிறோன்னா, யூனிட் 7ல் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் ப்ளஸ் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகிறவங்கள மட்டும் படித்தா போதும்ப்பா. எக்ஸஸாக இருக்கிறவங்க படிக்க வேண்டாம். அந்த டெஸ்ட்டு நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டு 7 மணிக்கு நம்ம எப்பவும் போல் டெலகிராமில் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் கொடுத்துருவோம். சனிக்கிழமை என்ன படிக்க போகிறோன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மந்த் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் டிசம்பர் கொஞ்சம் எல்லோரும் டச் பண்ண சொன்னீங்க. டிசம்பர் மாதம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம சனிக்கிழமை உங்களுக்கு டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை முடிச்சுட்டு நம்ம ஏப்ரல் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடலாம். சரிங்களா? அதோட டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்மே உங்களுக்கு நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம்ப்பா. பிடிஎஃப்பை பார்த்து படிச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. நைட்டு 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு டிசம்பர் மந்த்துக்குரியது உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த வாரம் நம்ம எப்பவும் போல் தமிழ், ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா டெஸ்ட்டுமே நம்ம பிரித்து எழுத போகிறோம். சரிங்களா? அதனால் கவனமாக எல்லாம் படிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா எக்ஸாமுக்கு இருக்குது. சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்திரிங்க, ஒரு 1/2 hour லேட்டாக தூங்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. படித்ததை மட்டும் நிற்காதீங்க. அடுத்தடுத்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதில் வீக்காக இருக்கோங்கிறது தெரியும். அதை நம்ம க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுப்பா. டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் விடாமல். இந்த வாரம் நம்ம படிக்கக்கூடிய சிலபஸை அழகாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.